மாற்றமிக்க சனங்களுக்கு வணக்கம். 23ஆம் தேதி பங்குச்சந்தைக்கு தேவையான சில முக்கிய தகவலை பார்ப்போம். நிப்டி 50 தற்போது ஒரு ரெக்கவரி பேஸ்ல இருக்குங்க. இந்த 24,700க்கு மேல நிப்டி கடந்துச்சுன்னா அடுத்த இலக்கு 24,500 என்ற இலக்கை நோக்கி நகருங்க. அதே நேரத்துல 24,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் ஆனது 23,850ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. இது எல்லாமே மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா? 100 மூவிங்க அதை கடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து 24,500 வந்து ஒரு பிரேஸ் ஆப்ஷன் படி ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த ப்ரீவியஸ் கை இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் முடிய போகும். அதே நேரத்தில் 24,000 கீழே கடந்துருச்சு அப்படின்னா அடுத்த கீழே இருக்க மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜான 23,850 முடிய வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது சப்போர்ட்டாக செயல்படும். அதே நேரத்துல பேங்க் நிப்டி 58,000 என்ற புள்ளியை கடந்து நிலையாக இருப்பது மிகவும் அவசியம். இதை கடக்கும் பட்சத்துல பெரிய ஏற்றத்தை காணலாம் பேங்க் நிப்டியை பொறுத்தளவு. இன்றைய 23ஆம் தேதி நிப்டியானது வீக்லி எஸ்பி தினம் என்பதால் சந்தையில அதிக ஏற்றம் இருக்கலாம். எனவே புதிய முதலீட்டாளர்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க. ட்ரேட் எடுக்கணும் அவசியம் இல்லாத ஈக்விட்டி பிளேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் பையிங்கோ இல்லை செல்லிங்கோ பண்ணுறது மிக கவனமா பார்த்து பண்ணுங்க. இந்தியாவில் கோக் செக்டார் உற்பத்தி தரவு மே மாதத்தில் சற்று மந்தமாகி உள்ளதுங்க. கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்து இருப்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால கோக் செக்டாருடைய ரிசல்ட் வந்து மாசம் மாசம் விடுவாங்க. அது வந்து கடந்த 7 மாசத்துக்கு இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. டிசிஎஸ் வந்து ஜூலை 9ஆம் தேதி தனது முதல் காலாண்டு அறிக்கையை வெளியிடுகிறது. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா சுமார் 7,530 கோடி நிதி திட்டமிட்டிருக்காங்க. இதன் நிகழ்நிலை ஃப்ளோ ஃபேஸ் சந்தை விலையை விட சற்று குறைவாக இருப்பதால் பங்கின் விலை என்று மாற்றம் இருக்க வாய்ப்புப்படுகிறது. அதாவது 7,530 கோடிக்கு வந்து இவங்க வந்து QIP மூலமா ஃபண்டு ரைஸ் பண்ண போறாங்க. ஆனா அது வந்து மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து விலையானது கொஞ்சம் வீழ்ச்சி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎஃப்சி பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் வந்து டாலர் மதிப்பில் $300 மில்லியன் நிதியை திரட்டுகிறதுங்க. அதே நேரத்துல ரயில்வே துறையில கவச் தொழில்நுட்பத்திற்கு 70 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு அரசு அங்கீகாரம் அளித்திருக்கு. இது முன்னே டெண்டர் எடுத்த கம்பெனிகள் எல்லாமே பயன்படும். ஹெச்பிஎல், கேவாக்கு இந்த கம்பெனி எல்லாம் பயன்படும் பார்க்கணும். அதே போல 117 ஆண்டுகள் பழமையான கொல்கத்தா பங்கு சந்தையானது மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சந்தைக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. கொல்கத்தா சந்தை 117 ஆண்டுகள் பழமையானதுங்க. அது மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும்போது நல்லதா. நம்ம வந்து ஈக்விட்டி பிளேயர்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கிட்டு நம்ம கொல்கத்தா சந்தையில போய் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கொல்கத்தா நல்ல ஆப்ரேட்டர்கள்லாம் வருவாங்க. அந்த ஆப்ரேட்டர் அழகா பிடிச்சி இது பண்ணிக்கலாம். உலக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா ஈரான் வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தனது எண்ணெயை தடையின்றி விற்க அடுத்த 60 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் எண்ணெய் விலை சற்று சரிவு ஏற்படலாம். இது இந்திய சந்தைக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் கூடாய விலை வந்து சுமார் 3% சரிந்து இருக்குங்க. இது இந்திய பொருளாதாரத்திற்கு மிக சிறந்த செய்தியாகும். நம்ம பெரும்பாலும் வந்து இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லாம பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே எல்லா துறைகளுக்குமே பயன்படும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல ஈரானின் தலைமை பொறுப்பில் உள்ள குழப்பங்கள் மற்றும் இராணுவ தளபதிகளின் ஆக்ரோஷமான கருத்துக்களை தொடர்ந்து கண்காணிப்பிற்கு உட்படுத்த வேண்டும். அதாவது ஈரான்ல இருந்து வரக்கூடிய தகவல்களை நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா அமெரிக்கா ஒண்ணு சொல்லுதுன்னா அங்க ஈரான்ல பல இராணுவ தளபதிகள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுறாங்க. ஈரான் தலைமை ஒரு சரியான தலைமை இல்லை. அதனால வந்து நம்ம தீவிரவாதத்துக்கு அமெரிக்கா கொடுக்க பண்ட்ஸை வந்து தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால அந்த நியூஸை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே வரணும். அதுதான் நம்ம சொல்லுவோம். இந்தியா இஸ்ரேல் உறவு வந்து உயர்மட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்தியா வந்துள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. முதலீட்டாளர்கள், ட்ரேடர் கவனமாக இருங்க. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. அமெரிக்கா ஈரான் சுமூகமான போக்கு நல்லது. இந்திய சந்தைக்கு சாதகமாக இருந்தாலும் சந்தையில அதிக ஏற்றம் இருக்க வாய்ப்பு உள்ளது. எஸ்பிரி டேட்டு, வீக்லி எஸ்பிரி இது மாதிரி அதிகப்படியான ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரத்துல அமெரிக்காவின் நாஸ்டாக் சந்தையில ஏஐ சார்ந்த பங்குகளின் சரிவு இருந்தாலும் அது இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தையானது ஒரு நேர்மறையான பாசிட்டிவா பயணிக்க தொடங்கி இருக்கு. கச்சா எண்ணெய் விலை குறைவு மற்றும் நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்கள் இந்தியா சந்தைக்கு வலு சேர்க்கின்றன. இருப்பினும் உலக அரசியல் மற்றும் எஸ்பிஐ காரணங்களால் இன்று கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நியூஸ் செய்திகள் பகிர்வு மட்டுமே, எதுவுமே வாங்க விற்க சொல்லுவது நமது கிடையாது. அதே போல கெமிக்கல் செக்டாரை வாட்ச் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஆன்டி டெபிட் அடுத்த 5 வருஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க. புளோரசன் கெமிக்கல் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பாருங்க. பிரேக் அவுட் ஆகலாம். வாழ்க வளர்த்துறேன்.